ஏப்ரல் 2ஆம் தேதி ட்ரம்ப் வந்து பார்த்தீங்கன்னா, நியூ டாரிஃப வந்து பார்த்தீங்கன்னா அனவுன்ஸ் பண்ணியிருந்தாரு. ஸோ, அப்படி அவர் அனவுன்ஸ் பண்ணதுனால வந்து பார்த்தீங்கன்னா, இந்தியன் மார்க்கெட்டா இருக்கட்டும், இல்ல யுஎஸ் மார்க்கெட்டா இருக்கட்டும், இந்த மண்டே வந்து பார்த்தீங்கன்னா, பயங்கரமா அடி வாங்குனுச்சு. ஸோ, அது ஏன் வந்து அவ்வளோ அடி வாங்குனுச்சு? இந்த டாரிஃப்னால வந்து பார்த்தீங்கன்னா, இந்தியாவுக்கு என்ன பாதிப்பு? ஸோ, எந்தெந்த செக்டார்ஸ் எல்லாம் வந்து பாதிக்கப்படும்? அது மூலியமா எந்தெந்த செக்டார்ஸோட ஸ்டாக்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, பயங்கரமா வந்து பார்த்தீங்கன்னா, டவுன் ஆகும். என்ன ஏதுன்னு சொல்லி தெரிஞ்சுக்கணும்னு ஆர்வமா இருக்கீங்களா? வாங்க பார்க்கலாம். அத பத்தி பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனல லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். கடந்த ஏப்ரல் 2ஆம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா, ட்ரம்ப் வந்து இந்தியாவுக்கு மட்டும் இல்லாம வந்து பார்த்தீங்கன்னா, எல்லா கண்ட்ரீஸ்க்குமே வந்து பார்த்தீங்கன்னா, அவரு நியூ டாரிஃப வந்து அனவுன்ஸ் பண்ணியிருந்தாரு. ஸோ, அதுல வந்து பார்த்தீங்கன்னா, இந்தியாவுக்கு வந்து 26% வந்து பார்த்தீங்கன்னா, ரெசிப்ரோக்கல் டாரிஃப வந்து பார்த்தீங்கன்னா, அவரு அனவுன்ஸ் பண்ணியிருந்தாரு. அது மூலியமா வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளோட கண்ட்ரில வந்து நம்ம வந்து எக்ஸ்போர்ட் பண்ணி அனுப்புறோம் இல்லையா? ஸோ, அந்த இது எல்லாத்துக்குமே ப்ராடக்ட்ஸ்க்கு எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த டாரிஃப் வந்து பார்த்தீங்கன்னா, அப்ளிகபிள் ஆகும். ஸோ, அதனால வந்து பார்த்தீங்கன்னா, அங்க வந்து இந்த நம்மளோட இந்தியன் ப்ராடக்ட்டோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா, இருக்கிறத விட இன்னும் இந்த பெர்சன்டேஜ் அதிகமாகும்போது, ஸோ அந்த பெர்சன்டேஜ்க்கு ஏத்த மாதிரி விலைவாசியும் அதிகமாகும். ஸோ, அதனால மக்கள் வந்து அமெரிக்கன் மக்கள் வந்து அத வாங்குறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அதிகமா விருப்பப்பட மாட்டாங்க. ஏன் அப்டின்னா, பிரைஸ் அதிகமா இருந்துச்சுன்னா, நம்ம ஏன் வாங்க போறோம் ஒரு ப்ராடக்ட்ட? ஸோ, அந்த மாரி தான். அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, இங்க மேட்டர். சரி, ஓகே. எந்தெந்த செக்டார்ஸ் எல்லாம் இதுல பாதிக்கப்படும்? ஸோ, அது மட்டும் இல்லாம வந்து பார்த்தீங்கன்னா, இந்த டாரிஃப் மூலமா வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளோட இந்தியன் ஜிடிபி வந்து பார்த்தீங்கன்னா 0.1லேருந்து 0.6% வந்து பார்த்தீங்கன்னா ரெடியூஸ் ஆகலாம் அந்த ஜிடிபி குரோத் வந்து அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, ஓகே. டாரிஃப்னால வந்து ரெடியூஸ் ஆகும் எல்லாமே ஓகே. நம்ம எவ்வளோ வந்து யுஎஸ்க்கு வந்து எக்ஸ்போர்ட் பண்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா 17.7% எக்ஸ்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து யுஎஸ்க்கு பண்றோம். ஸோ லாஸ்ட் இயர் 2024ல வந்து பார்த்தீங்கன்னா $81 பில்லியன் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணியிருந்திருக்கோம். ஸோ இதனால வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட் மேஜர் நம்ம எக்ஸ்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா யுஎஸ்க்கும் நமக்கும் நடக்குது. ஸோ இதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளோட மார்க்கெட்டும் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த அளவுக்கு ரியாக்ட் ஆயிருக்கு. சரி, ஓகே. எந்தெந்த செக்டார்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, இது மூலியமா அடிபடும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. இந்த 17.7% எக்ஸ்போர்ட்ஸ்ல ஸோ எந்தெந்த செக்டார்ஸோட எக்ஸ்போர்ட்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, அதிகமா இருக்கு. ஸோ அதோட கான்ட்ரிபியூஷன நம்ம பார்க்கலாம். ஜெம்ஸ் அண்ட் ஜுவல்லரிஸோட எக்ஸ்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா, 13% இருக்கு. ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, இந்தியாவுலேருந்து வந்து அமெரிக்காவுக்கு ஜெம்ஸ் அண்ட் ஜுவல்லரிஸ் வந்து 13% எக்ஸ்போர்ட் இருக்கு. அது மட்டும் இல்லாம வந்து பார்த்தீங்கன்னா, எலக்ட்ரானிக்ஸ் வந்து ஃபோன்ஸ் அண்ட் காம்போனன்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, அதுவுமே 13% எக்ஸ்போர்ட்ஸ் இருக்கு. பார்மாஸ்யூட்டிக்கல் வந்து பார்த்தீங்கன்னா, 10% எக்ஸ்போர்ட்ஸ் இருக்கு. பெட்ரோலியம் அண்ட் ப்ராடக்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, 9% இருக்கு. மிஷினரிஸ் அண்ட் எக்யூப்மெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 8% இருக்கு. டெக்ஸ்டைல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 6%, வெஹிக்கிள் அண்ட் ஆட்டோ பார்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 3%, ஆர்கானிக் கெமிக்கல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 3%, அயர்ன் அண்ட் ஸ்டீல் ஆர்டிகல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 4% இருக்கு. சீ ஃபுட் அண்ட் மெரைன் ப்ராடக்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2% இருக்கு. ஸோ இந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து இந்த பெர்சன்டேஜ் அளவுக்கு வந்து நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணுறோம் யுஎஸ்க்கு. ஸோ அப்படி இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து நம்ம ஜுவல்ஸோட செக்டார்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அடிபடும். பார்மாஸ்யூட்டிக்கல் செக்டார்ஸோட ஸ்டாக்ஸ் எல்லாமே அடிபடும். ஸோ இதனால வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய வேலை வாய்ப்புகள் இழக்கும். ஸோ இதனால வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து நம்ம இங்கேருந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறோம். நம்மளோட ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய செல் ஆகாம வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு டாரிஃப் அதிகமாகும்போது, ஸோ நம்மளால வந்து பார்த்தீங்கன்னா, நெறையா ப்ராடக்ட்ட வந்து நம்மளால வந்து பில் பண்ணி சென்ட் பண்ண முடியாது. ஸோ இந்த மாரியான இஷ்யூஸ் எல்லாம் நம்ம வந்து ஃபேஸ் பண்ற மாதிரி இருக்கும். இதனால வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளோட கவர்மெண்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இவங்க வந்து நம்மளோட ட்ரேட வந்து பார்த்தீங்கன்னா, மத்த கண்ட்ரீஸ்க்கு மூவ் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி வந்து பார்த்துட்டு இருக்கதா சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ பார்த்தீங்கன்னா, யுகே, யூரோப்பியன் யூனியனு, ஸோ சவுத் ஈஸ்ட் ஏசியன் கண்ட்ரீஸு, ஸோ இவங்களுக்கு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளோட எக்ஸ்போர்ட்ஸ வந்து பார்த்தீங்கன்னா, டைவர்சிஃபை பண்ணலாமா அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா, யோசிச்சு பேசிட்டு இருக்கதா சொல்லியிருக்காங்க. ஸோ இதனால வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க டைவர்சிஃபை பண்ணாங்கன்னா, நம்மளோட எக்ஸ்போர்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, யுஎஸ்ஸ மட்டும் பேஸ் பண்ணி இல்லாம மத்த கண்ட்ரீஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா, அப்படியே வந்து எக்ஸ்போர்ட் ஆகும். ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு வர்ற இந்த எக்ஸ்போர்ட் இஷ்யூஸு, ஸோ டாக்ஸ் இஷ்யூஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு ரொம்பவே வந்து கம்மியாகும். ஸோ இதனால வந்து பார்த்தீங்கன்னா, இந்த செக்டார்ஸோட ஸ்டாக்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா, பெருமளவுல வந்து பார்த்தீங்கன்னா அடிபடும். ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஸ்டீல் பிளஸ் ஜுவல்ஸு, ஸோ மண்டே வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய கம்பெனிஸோட ஸ்டாக்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, அப்படியே டவுன் ஆயிடுச்சு. டெக்ஸ்டைல்ஸோடது, ஸோ டெக்ஸ்டைல்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, ட்ரெண்ட்ஸோட ஸ்டாக்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, அப்படியே வந்து பயங்கரமா வீழ்ச்சி அடைஞ்சிருந்துச்சு. ஸோ மண்டே வந்து பார்த்தீங்கன்னா, சென்செக்ஸ் அண்ட் நிஃப்டியுமே வந்து பார்த்தீங்கன்னா, பயங்கரமா அடி வாங்கிருந்துச்சு. ஸோ அத தான் வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய பேர் வந்து இது வந்து பிளாக் மண்டேயா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிலாம் வந்து பார்த்தீங்கன்னா பேசியிருந்தாங்க. ஸோ இந்த டாரிஃப் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம கண்ட்ரீஸு, ஸோ மத்த கண்ட்ரீஸ்க்கு மட்டும் இல்லாம வந்து பார்த்தீங்கன்னா, மனிதர்களே வாழாத ஒரு கண்ட்ரியான அந்த பென்குயின் மட்டும் வாழ்ற இடமான, ஸோ அந்த கண்ட்ரீஸ் கூட வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஐஸ்லாண்டுக்கு கூட வந்து பார்த்தீங்கன்னா, இவர் வந்து டாரிஃப் போட்டிருக்காரு. ஸோ யாரையுமே விட்டு வைக்கல. ஸோ நம்ம வந்து ஃபியூச்சர்ல எப்படி இந்த நகர்வு இருக்கும்? ஸோ நம்மளோட பாயிண்ட் ஆஃப் வியூல எப்படி வந்து நம்ம வந்து மூவ் பண்ணி நம்மளோட கவர்மெண்ட் எப்படி மூவ் பண்றாங்க, என்ன ஏதுங்கிறத டீட்டெயிலா நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம். ஸோ இந்த வீடியோ வந்து ஒரு
இன்ட்ரோ தான். ஸோ இன்னும் டீட்டெயிலா வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம். இந்த டாரிஃப்ப பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ இதே மாரி நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம். பாய்.